அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டம் என்றால் அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான். இந்த திட்டத்தில் தற்போது 1,06,00,000 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த பெண்கள் அனைவருக்குமே 3 மாதங்களில் 1000 ரூபாய் வழங்கப்படும் என துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகைக்கு ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 9,000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெறும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அந்த முகாமில் பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணி ஜூன் 4ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அமைச்சரான கீதா ஜீவனும் அறிவித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட தகுதியின் அடிப்படையில் 1000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை விதிகளிலும் பல அதிரடியான மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் பணம் கிடைக்கும்? குடும்பத் தலைவி இல்லாவிட்டாலும் வீட்டில் 21 வயதிற்கு மேற்பட்ட முதல் பெண்ணுக்கு பணம் வழங்கப்படும். கடந்த முறை நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும். விவாகரத்து பெற்ற பெண்கள் தனி ரேஷன் கார்டு வைத்திருந்தால் பணம் கிடைக்கும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆவணப்பிழை காரணமாக தவறியவர்களுக்கும் இப்போது விண்ணப்பிக்கலாம். ஒரு வீட்டில் வயதான மூதாட்டி முதியோர் பென்ஷன் பெறுகிறார் என்றால் அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். புதிதாக திருமணமாகி தனி ரேஷன் கார்டு பெற்ற பெண்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஒரு வீட்டில் தாய் இல்லை, தந்தை, மகன், மகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த மகளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது? ஒரே ரேஷன் கார்டில் 2வது பெண்ணுக்கு உரிமை கிடையாது. ஒரே வீட்டில் 2வது ரேஷன் இருந்தால் அதையும் நீக்கி பணம் மறுக்கப்படும். அரசு ஊழியர்கள், அரசு பென்ஷன் பெறுவோருக்கு கிடையாது. அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் 1000 ரூபாய் கிடையாது. அரசின் வேறு நிதி உதவிகள் பெறுவோருக்கும் இந்த 1000 ரூபாய் பணம் கிடையாது. உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனே வரும். நன்றி, வணக்கம்.